மீண்டும் திருநெல்வேலியில் ஒரு ஆணவ படுகொலை. ஐடி ஊழியரை ஓட ஓட விரட்டி வெட்டி கொன்ற வாலிபர். என்னன்னு விரிவா பார்க்கலாம். தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகமங்கலத்தைச் சேர்ந்தவர் சந்திரசேகர். இவருடைய மனைவி வந்து தமிழ்ச்செல்வி. இவங்க அரசு பள்ளியில வந்து டீச்சரா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இவரோட பையன் பார்த்தோம்னா கவின் சென்னையில ஐடி நிறுவனத்துல வேலை பார்த்துட்டு இருக்காரு. கவின் சென்னையில இருந்து ஊருக்கு வராப்புல. ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா தன்னுடைய தாத்தா அழைச்சிக்கிட்டு திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய கேடிஎஸ் நகர்ல இருக்கக்கூடிய வேதா ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போறாப்புல. கவின் தன்னுடைய தாத்தாவை ஹாஸ்பிட்டல் அழைச்சி போனதுக்கு அப்புறம் சுர்ஜித்னு சொல்லிட்டு ஒரு பையன் வந்து கால் பண்ணி கவினை வந்து வெளியே வர சொல்றான். ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியே வர சொல்றான். வெளியே வந்ததுக்கு அப்புறம் கவினும் சுர்ஜித்தும் பாத்தீங்கன்னா அஷ்டலட்சுமி நகருக்கு போறாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் கவினை வந்து சுர்ஜித்துக்கிற பையன் என்ன பண்றான்னா சரமாரியா வெட்டி அவனை பாத்தீங்கன்னா கொலை பண்றான். ஓட ஓட வெட்டி வந்து கொலை பண்றான். இந்த சம்பவத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பாளையங்கோட்டை போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து சுர்ஜித் வந்து சரணடைதான். அதுக்கப்புறம் தான் போலீஸ் ஸ்டேஷன்ல தெரிய வந்திருக்கு என்னன்னு. அதாவது கவினும் சுர்ஜித்தோட அக்காவும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9 வருஷமா பள்ளி பருவத்திலேருந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் லவ் பண்ணியிருக்காங்க. இந்த லவ் பண்ற விஷயம் வந்து வீட்டுக்கு தெரிய வந்திருக்கு. அதாவது சுர்ஜித் பார்த்தீங்கன்னா அவங்க வேற ஜாதியை சேர்ந்தவங்க, அதே போல பார்த்தீங்கன்னா கவின் வந்து வேற ஜாதியை சேர்ந்தவங்க. ஜாதி மாறி லவ் பண்றதுனால பார்த்தீங்கன்னா கவினை வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுர்ஜித்திர பையன் வந்து அவனை வந்து ஓட ஓட கத்தி வந்து கொலை பண்ணியிருக்கான். இந்த சம்பவத்துல பாத்தீங்கன்னா சுர்ஜித் யாருன்னு தெரிய வந்திருக்கு. அதாவது சுர்ஜித்தோட அம்மா அப்பா பாத்தீங்கன்னா போலீஸ்காரங்க 2 பேரும் பாத்தீங்கன்னா எஸ்ஐயா இருக்காங்க. சுர்ஜித்தோட அக்கா பாத்தீங்கன்னா அவங்க ஒரு சித்த மருத்துவரா இருக்காங்க. அதே திருநெல்வேலி ஹாஸ்பிட்டல்ல பாத்தீங்கன்னா ஒரு மருத்துவர் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த மருத்துவமனைக்கு தான் பாத்தீங்கன்னா கவின் வந்து தன்னோட தாத்தா வந்து கூட்டு வந்திருக்காரு. அதாவது கவினும் சுர்ஜித்தோட அக்காவும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 9 வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்காங்க. சுர்ஜித் பாத்தீங்கன்னா அவங்க வந்து வேற ஜாதியை சேர்ந்தவங்க. கவின் வந்து பட்டியல் சாதியை சேர்ந்தவர். அதாவது 2 பேரும் வெவ்வேறு சமூகத்தை சேர்ந்ததுனால பாத்தீங்கன்னா இவங்க லவ் பண்றது வீட்டுக்கு பிடிக்கல. அதனால பாத்தீங்கன்னா அந்த பையனை தனியா வர சொல்லி அவனை வந்து வெட்டி கொலை பண்ணியிருக்காங்க. ஆணவ படுகொலை பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டுல மேலும் மேலும் இந்த ஆணவ படுகொலை நடந்துகிட்டு தான் இருக்கு. இது ஒளிஞ்ச பாடு இல்ல. இதுக்கு தனியா ஒரு சட்டத்தை ஏற்றுங்க. இந்தியாவுல ஒரு சில மாநிலங்கள்ல பார்த்தீங்கன்னா, இந்த ஆணவ கொலைக்கு எதிரா வந்து சட்டம் இயற்றியிருக்காங்க. ஆனா தமிழ்நாட்டுல இதுவரையும் பார்த்தீங்கன்னா, அதுக்கான சட்டம் இயற்றவே இல்ல. இந்த ஜாதிய திமிரும், ஜாதி வெறியும் இதனால தான் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி கொலை பண்றதுக்கு தூண்டுதலா இருக்கு. எப்போ இந்த ஆணவ கொலைக்கு எதிரா சட்டம் இயற்றுவாங்களோ, அப்பதான் இது ஒழியும்.